இந்தியா வர்சஸ் வங்கதேசம் இடையான முதலாவது டெஸ்ட் போட்டியின் 2ஆம் நாள் ஆட்டத்தில் மைதானத்தில் நடந்த பரபரப்பான சம்பவம். கோலிக்கு அம்பையர் செய்த துரோகம், இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா உச்சக்கட்ட கடுப்புல இருக்காரு. ஏன்னா ரோஹித் சர்மா என்னடா இவ ரிவ்யூ கூட எடுக்காம வந்திருக்கான்னு சொல்லிட்டு விராட் கோலியின் விக்கெட்டில் நடந்த பரபரப்பு சம்பவம். ஸோ 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி தொடக்க முதல்லே ரோஹித் சர்மாவுடைய விக்கெட்டை விட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெய்சாலுடைய விக்கெட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி ஆட்டத்துக்கு வந்தாரு. ஒரு கொஞ்ச நேரம் நல்லாவே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. எல்பிடபிள்யூ மெகடியாசன் போட்ட அந்த பால் எல்பிடபிள்யூ ஆச்சு. அம்பையர் அவர்கள் விக்கெட் கொடுத்தாரு. பட் ஆனா கோலி அவர்கள் என்ன பண்ணாருன்னு தெரியல, எந்த மைண்ட் செட்ல இருந்தாரு தெரியல. எப்பவுமே எல்பிடபிள்யூ ஆனா பிளம்மே ஆனா கூட சரி அவர் ரிவ்யூ எடுப்பாரு. ஆனா நேத்து மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரு ரிவ்யூ எடுக்காம போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அந்த பாலும் அந்த பேட்டும் கொடுத்திருக்கு கோலிக்கு. கோலி அவர்களின் பேட்ல பந்து அல்ட்ரா ஏஜ்ல பார்க்கும்போது டச் ஆகி போயிருக்கு. ஆனா அதை கோலி அவர்கள் கவனிக்கவே இல்லை. அவர் ரிவ்யூவும் எடுக்காம வந்துட்டாரு. சுப்மன் கில் அவர்கள் என்ன சொன்னாருன்னு தெரியல. ஸோ ரிவ்யூவுக்கு அவர்கிட்ட கேட்டபோது அவருக்கு டச் ஆச்சா இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை கோலியிடம் கூறாததால் கோலி அவர்கள் ஓகே அவுட் தான் இருக்கும், ஸோ எதுக்கு நம்ம ரிவ்யூவை வேஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் அவுட் நினைச்சிட்டு உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அதை திருப்பினும் ரிவ்யூ பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பேட்ல பாலு பட்டிருக்கு. கோலி அவர்கள் செய்த செயலால் கடுப்பான ரோஹித் சர்மா என்னடா இது ஒரு ரிவ்யூ எடுக்காம நாட் அவுட்னு சொல்லிட்டு உள்ள வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரியான டென்ஷன் ஆயிட்டாரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. ஸோ இப்போ அதுதான் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அம்பையர் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ விக்கெட் இல்லாத ஒரு விக்கெட்டை அவுட் கொடுத்து கோலிக்கு அவர்கள் பல முறை இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதனாலே கோலி அவர்கள் அப்செட் ஆகி போயிட்டாரு. பட் இருந்தாலுமே இது கோலியுடைய தவறு தான். அவர் சரியான முறையில் 3 ரிவ்யூ இருக்கு. அந்த 3 ரிவ்யூவில் ஒரு ரிவ்யூ யூஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அன்னைக்கு அந்த விக்கெட் சேவ் ஆயிருக்கும். தற்பொழுது இந்திய அணி முதல் இன்னிங்ஸ்ல 376 ரன் குவிச்சிருந்தாங்க. 2வது இன்னிங்ஸ்ல தற்போது 87 ரன் பக்கம் அடிச்சிருக்காங்க. ஸோ லீடிங்ல பாத்தீங்கன்னா ஒரு 250 ரன் பக்கம் இருக்காங்க. அது பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 149 ரனுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நம்ம பும்ரா அவர்கள் மீண்டும் ஒரு தரமான பவுலிங் செய்கை பண்ணியிருக்காரு. 4 விக்கெட் வீழ்த்திருக்காரு. சிராஜ் 2 விக்கெட் வீழ்த்திருக்காரு. ஜடேஜா 2 விக்கெட் வீழ்த்திருக்காரு. ஆகாஷ் தீப் அவரு 2 விக்கெட் வீழ்த்திருக்காரு. நம்ம தலைவன் அஸ்வினுக்கு மட்டும்தான் விக்கெட் கிடைக்கல. பட் இருந்தாலுமே 2வது இன்னிங்ஸ் இருக்கு, அதுல நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக அஸ்வின் ஒரு தரமான சம்பவம் காத்துட்டு இருக்காரு. வங்கதேசம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் ஒரு 500 ரன்களுக்கு பக்கம் இலக்காக இந்திய நிர்ணயிக்க போகுது. அதை தான் அவங்க ஃபேஸ் பண்ண போறாங்க. இந்த ஆட்டம் மணல் பறக்க போகுது. இந்த ஆட்டத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. ரிஷப் பண்டும் சுப்மன் கில்லும் இப்ப களத்தில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு 3வது நாள் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. இந்திய அணி எந்த மாதிரியான ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாங்க, அக்ரெசிவான ஆட்டத்தை வெளிப்படுத்த போறாங்களா இல்ல அதே மாதிரி இன்னைக்கு ஃபுல்லுமே ஆடலாம், இன்னைக்கு ஃபுல்லுமே எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இன்னைக்கு ஆட போறாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம தலைவன் அஸ்வின் மீண்டும் 2வது இன்னிங்ஸ்ல பேட்டிங் செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தால் அதே ஆட்டத்தை மீண்டும் வெளிப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்பது ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளாக இருக்கு. நேற்று 2வது நாள் ஆட்டத்தில் விராட் கோலி அவர்களின் விக்கெட்டில் நடந்த குளறுபடிகள் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? கோலி அவர்கள் செய்தது சரியா தவறா? ஸோ அவர் ரிவ்யூ எடுக்காம போனதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இதன் மூலியமாக ரோஹித் சர்மா அவர்கள் கோவப்படுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.